ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்திக்கான நைவேத்தியங்கள். இது இந்த மூணுமே பிகினர்ஸ்க்கான பர்ஃபெக்ட் ரெசிபின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 1/2 hour to 1 hour ஈஸியாக முடிச்சிடலாம், எந்த கஷ்டமும் இருக்காது. அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸும் ஈஸி தான். ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது அவல் லட்டு. அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். அதில் நம்ம கேஷ்யூஸை முதல்ல வறுத்துக்கலாம். இந்த அவல் லட்டு நம்ம ரெகுலர் ஸ்நாக்காக நம்மளும் எடுத்துக்கலாம், நம்ம கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம். அவல் ஃபுல்லாக அயன் ரிச் தான். நம்ம சேர்க்க போகிறது சுகர் கூட கிடையாது, ஜாகரி தான். அதனால் இது கண்டிப்பாக ஹெல்த்தியானது. அதே மாதிரி இது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபின்னு சொல்லலாம். அப்பப்போ நம்ம பண்ணி இதை கொடுத்துக்கலாம். ஸோ இது கேஷ்யூஸ் பொன்னிறமாக வறுக்கிறது தான் வேலை. அது வறுத்தோடனே நம்ம டக்குன்னு முடிஞ்சிடும். கேஷ்யூஸ் பொன்னிறமாக வறுத்தோடனே அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதே கடாயிலே நம்ம 2 கப் அவல் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 10லேருந்து 12 லட்டு எனக்கு கிடச்சிது. ஸோ இதை நல்லா வறுத்துட்டு அது 1 to 2 minutes வறுத்தா போதும், அவல் டக்குன்னு வறுபட்டுரும். ஸோ இந்த பிரேக்கான நல்லா பொறுன்னு வரணும், அதுதான் பதம். இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் 1 கப் வெல்லம் கரைச்சி வச்சுருந்ததை வடிகட்டி ஊற்றுறேன் நான். அதில் இந்த கோஸாக அரைச்ச அவல் பவுடரை நம்ம சேர்க்க போகிறோம். இதோடு சேர்த்து 2 கப் அவல்னா 1 கப் தேங்காய். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபியோட லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த தேங்காயோடையே நான் ஏலக்காய் தூள் கலந்து வச்சுட்டேன், ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 to 2 minutes அது நல்லா சேர்ந்து வந்துடும். சேர்ந்து வந்தோடனே கேஷ்யூஸ் ஆட் பண்ணி சின்ன சின்ன லட்டாக நம்ம பிடிச்சிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். ஒரு 5 to 10 minutes ஒரு பிரசாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்பம். நான் 3 வாழைப்பழம், கோதுமை 1 கப்பு, வெள்ளைப்பாகு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஒரு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம், அப்போ கட்டி இல்லாமல் கிடைக்கும். இதில் 1 கப் தேங்காயும் ஏலக்காய் தூளும் கலந்து ஒரு 15 minutes கண்டிப்பாக ஊறணும். 15 minutesலேருந்து 30 minutes வரைக்கும். அப்போ தான் அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை, நான் பழத்தில் இருக்க புளிப்பு போதும்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். இதில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நெய்யும் விடலாம். நல்லெண்ணெய் விட்டு நான் சின்னதாக ஊற்றுறேன். அதே மாதிரி இந்த அப்பத்தை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் டீப் ஃப்ரை வேண்டான்னு சொல்லிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன் பணியாரக்கல்ல. இதுக்கு மேலே நான் 1 tablespoon கீ விடுறேன், ஏன்னா அது நல்ல வாசமாக இருக்கும். எப்பயுமே வெல்லம், நெய், ஏலக்காய் தூள், தேங்காய் ஒரு நல்ல காம்பினேஷன். அது எந்த ஸ்வீட் அதில் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஒரு 3 minutesக்கு அப்புறம் நம்ம திருப்பி பார்க்கலாம், அப்போ கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போது திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 3 minutes நம்மளோட அப்பம் ரெடி ஆயிரும். இது சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் ஆப்ப சோடா சேர்க்கலை இத்தனைக்கும். இதுவும் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்வேன் நான். ஸோ இப்போ 2 சைடு வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்மளோட 2வது பிரசாதம் கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3வது ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம், இன்ஸ்டன்ட் முறுக்கு. நான் 1 கப் அரிசி மாவு கடையில் வாங்கினது தான், அதை ஆட் பண்ணுறேன். அதோட 1/2 கப் பொரிகடலை மாவு, பொட்டுக்கடலையை மிக்சியில் பொடிச்சது, அப்புறம் 1 ஸ்பூன் பட்டர், உப்பு 1 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் பெருங்காயத்தையும் இப்போ ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஓமம் 1 ஸ்பூன் போடுறேன்.
எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஓமம் வேணால் போடலாம், எள்ளு வேணால் போடலாம், சீரகம் வேணால் போடலாம். நான் ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முறுக்கு நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வரும். ஆக்சுவலாக தண்ணியை வந்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பூரி மாவு பதத்துக்கு இப்போ பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான். இப்போது நான் ஒரு முறுக்கு குழலில் இதை மாற்றுறேன். இந்த மாவை எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். 3 கண் இருக்க முறுக்கு குழல் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போது நான் முறுக்கு வந்து ஒரு கரண்டியில் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எண்ணெய்க்கு. எண்ணெய் ஃபஸ்ட்டு சூடாக இருக்கணும். போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா பொறுன்னு இருக்கும், கருகாமலும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு முறுக்கு போட்டு பார்த்தேன், அது பிரியாமல் வருதான்னு சொல்லிட்டு. இல்லை, அதனால் அடுத்ததும் போடுறேன் நான். இப்போ பாருங்கள், எண்ணெய் சத்தம் அடங்கிருச்சு. நான் இப்போது ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கும் எனக்கு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ டோட்டலி ½ அன் ஹவரில் நான் 3 பிரசாதம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த லட்டு, அப்பம் அண்ட் முறுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.